குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரகா, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம், குலதெய்வமே சரணம். ஸ்ரீ பூர்ண புஷ்கலாம்பிகா சமேத அழகுக்கூத்த ஐயனாரே சரணம் சரணம் சரணம். திரியம்பக புராதீசம் கணாதிப சமன்விதம் கஜாருடம் அகம் வந்தே சாஸ்தாரம் குலதெய்வதம். குலதெய்வத்தின் பேருளால் இந்த சிறப்பு பதிவினை தாங்களும் கண்டு மகிழ பதிவிட்டுள்ளேன். பார்த்து மகிழுங்கள். நமது முன்னோர்கள் குலதெய்வ வழிபாட்டினை காலம் காலமாய் அவர்தம் சந்ததியுடன் ஆண்டுக்கு ஒரு முறையாவது நேரில் வந்து கொண்டாடுவதை வழக்கமாய் கொண்டிருந்தனர். தற்போது சில குடும்பங்கள் உத்தியோக நிமித்தம் சில சூழ்நிலைகளால் பிரிந்து வாழ்ந்து வந்தாலும் குலதெய்வ வழிபாட்டில் ஒன்றிணைகின்றனர். அதுபோன்று தற்போது நமது தஞ்சை மாவட்டம், கும்பகோணம் வட்டம் இஞ்சிக்கொல்லை கிராமத்தைச் சேர்ந்த தெய்வ திரு எஸ் வைத்தியநாத ஐயர் அவர்களின் குடும்பத்தினர் ஒருங்கிணைந்து நமது குலதெய்வ வழிபாட்டினை கடந்த 26/1/25 அன்று மேற்கொண்டனர். அந்த பதிவுகளை இப்பொழுது நாம் பார்க்கலாம். கருணைமிகு கதிரவனின் நாளான ஞாயிற்றுக்கிழமை நன்னாளில் நமது பாரத தேசத்தின் குடியரசு தின நன்னாளில் நமது குலதெய்வத்திற்கு சிறப்பான முறையில் காரைக்கால் திரு சுந்தரமூர்த்தி சிவாச்சாரியார் அவர்கள் தலைமையில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. இன்றைய நன்னாளில் நமது குலதெய்வத்திற்கு கடஸ்தாபனம் செய்து ஹோமங்கள் வளர்த்து சிறப்பான முறையில் அபிஷேக ஆராதனைகளை செய்ய திலதர்ப்பணபுரி எனும் ஊரில் உள்ள ஸ்ரீ முக்தீஸ்வரர் வேத ஆகம பாடசாலையிலிருந்து வேத விற்பனர்கள் வந்து நடத்தி கொடுத்தனர். அந்த காட்சிகளையும் நாம் இப்பதிவில் பதிவிட்டுள்ளோம். திலதர்ப்பணபுரி என்ற ஊர் ஆதி விநாயகர் உள்ள கோயில் கொண்டதாகும். அந்த ஊர் திரு திலதர்ப்பணபுரி எனும் ஊர் கூத்தனூர் பூந்தோட்டம் அருகில் உள்ள கூத்தனூர் என்னும் ஊரிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. அனைவரும் இங்கு தர்ப்பணம் எல்லா நாளும் செய்யலாம். அமாவாசை மட்டுமல்ல, அனைத்து நாட்களும் தர்ப்பணம் செய்யலாம். ராமபிரான் இங்கே தில தர்ப்பணம் செய்ததால் இதற்கு பெயர் திலதர்ப்பணபுரி என்று வந்ததாக கூறுவார்கள். விநாயகர் மனித ரூபத்தில் உள்ள ஒரே கோயில் இந்த திலதர்ப்பணபுரியில் உள்ள கோயில் மட்டுமே. இதனை பார்த்து இங்கு மூதாதையர்களுக்கு நாம் தர்ப்பணம் எல்லா நாளும் கொடுக்கலாம் அப்படி என்ற ஒரு சிறப்புடைய ஒரு கோயில். இந்த கோயிலுக்கு அருகில் வேத ஆகம பாடசாலை உள்ளது. அதில் பயின்று சிறந்து வேத விற்பனர்களாக உள்ளவர்கள் நமது ஆலயத்திற்கு இன்று வந்து சிறப்பான முறையில் ஹோமங்கள் நடத்தி கடஸ்தாபனம் செய்து கலச ஸ்தாபனங்கள் செய்து கலசாபிஷேகம் செய்தனர் என்பதை பெருமகிழ்வுடன் நன்றியுடன் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். பாருங்கள், அருள் பெற்று மகிழுங்கள்.
அனைவருக்கும் வணக்கம். இன்று நமது குலதெய்வ கோயிலில் இஞ்சிக்கொள்ளை நிலவில் நிற்கும் திரு எஸ் வைத்தியநாதையர் குடும்பத்தினர் அவர்களின் ஆண்டு குலதெய்வ வழிபாடு ஆண்டுதோறும் நடைபெறுகிறது. அதற்கான வழிபாட்டிற்கு வந்துள்ளோம். எப்பொழுதுதான் பூஜை ஹோமம் கடஸ்தாபனம் பண்ணி பூஜை செய்ய உள்ளார்கள். महाशास्त्र परिपूर्ण अनुग्रह प्रसादेन काम्याक्त नपन होम जप आराधना कर्म कर्तव्यम आचार्यो भवसु वृथा ऋणलक्ष्मी धान्यलक्ष्मी सदालक्ष्मी सौभाग्यलक्ष्मी कीर्तिलक्ष्मी विजयलक्ष्मी यशोलक्ष्मी नभोलक्ष्मी इत्यादि अष्टभ्यलक्ष्मी कराप्त प्राप्तिदा सिद्ध्यर्थं तद्वारेण धनवन्तः यशोधनाभिवृद्धि प्राप्तिदा सिद्ध्यर्थं समस्तविध पुण्यभाग्यदा सिद्ध्यर्थं तद्वारेण शुभभोगवदनुग्रहं सिद्ध्यर्थं धनवन्तः धर्म कैङ्कर्यबलभाग्यदा सिद्ध्यर्थं धर्मचिन्तनभाग्यदा सिद्ध्यर्थं कुलदेवता पूर्णाविकलाम्बिकादमेन अयोगुतयिनादिनामानं कुलभानुग्रह प्रसादेन समस्त भक्तवृन्दे स्थापन हवन होमाख्य मूलमंत्र होमाख्य महामंगल कर्म करिष्ये अनन्तर्जेन विभागं प्रहारेण शिवाचारं कीर्त्यकार பஞ்சகவ்யம் இதம் புரோக்தம் மகாபாதக நாசனம். எல்லா விதமான பாதகங்களையும் நாசம் செய்யக்கூடியது பஞ்சகவ்யம். அதனால் சுவாமிக்கு அது ஒரு சாநித்தியமாக சொல்லியிருக்கு ஆகமத்திலே. தேவ சாநித்திய காரணம் அப்படின்னு பஞ்சகவ்யம் அபிஷேகத்துக்காக எல்லாம் ஏற்பாடுலாம் பண்ணி பூஜையெல்லாம் பண்ணி இப்போ ரெடியாக இருக்குது பஞ்சகவ்யம் அபிஷேகத்துக்காக. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கலசத்தில் பிரதான கரத்தில் ஐயனாரும், இந்த பக்கம் பூர்ணாதேவியும், இந்த இடது பக்கத்தில் புஷ்கலா தேவியும் ஆவாகனம் செய்து அஷ்டவித்யேஸ்வரர்கள்லாம் பூஜை செய்து மிச்ச கலசங்கள்லாம் 27 கலசம் வச்சுருக்கா. பார்த்தீங்கன்னா அதில் எல்லாத்தையும் சுவாமி மூலமந்திரத்தை சொல்லி ஆவாகனம் பண்ணியிருக்கு. எல்லாமே இங்கே நல்லா பண்ணிட்டு இருக்கா பூஜையெல்லாம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா அக்னிகாரியம் ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருக்கா. एलां कंसं पूज्य ओम ईशानमूर्धाय नमः ओम रत्नशोक्राय नमः ओम महोरजाय नमः
मार्गेर्न संतोषधीः ओम श्लोक्याय जावसाम्याय नमो वन्याय जगक्ष्याय नमः श्रवाय प्रतिश्रवाय नमः आश्रयाय चारुदाय नमः सूराय नमः 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 विलीने जगते नमः सुताय नमः नमो बुद्धाय नमः भक्तवे नमः देवा मूर्तिं कावाय कणास्यले मूर्तिं संगी मलयाने कोटि कोटि ओम स्वामिये शरणमय्यप्पा ओम स्वामिये शरणमय्यप्पा குருவருளும் திருவருளும் கூடி சுவாமிகள் நன்னாள்ல நம்ம இன்னைக்கு எல்லாரும் இங்க சேர்ந்திருக்கோம். முதல் விஷயம் அவன் அருளாலே அவன்தால் வணங்கி அப்படின்னு சொல்லுவார். சுவாமி நினைக்கணுமா இன்னைக்கு நல்லா நம்ம செய்யணும் அப்படின்னு நம்ம நினைச்சா மட்டும் போராது, சுவாமி நினைக்கணும். அதில் இங்கே மானசீக குருநாதர் அவர் சொன்ன மாதிரி இன்னைக்கு நாளோட இதெல்லாம் சொன்னார். அவர் ஹோமம் ஆரம்பிச்சதும் நம்ம ஏன் விநாயகர் வழிபாடு பண்ணுறோம்,
இதெல்லாம் எல்லாமே சொன்னார். நம்ம இதை பற்றியோ இது இல்லை. ஆனால் நம்ம இங்க ஒரு இடத்துல கூடியிருக்கோம் அப்படின்னோம்னா செய்வது எல்லாமே சரியா, நம்ம சனாதன தர்மம் இந்து மதம் அப்படின்னே கிடையாது. முதல்ல நம்மளோட ஃபுல்லா சனாதன தர்மம் தான் சொல்லியிருக்கு. அந்த சனாதன தர்மம் அப்படின்னா வாழ்வியல் முறை, நம்ம எப்படியெல்லாம் வாழணும், அது எப்படி இருக்கணுங்கிறது தான் அந்த முறையை சொல்றது தான் நம்மளோட சனாதன தர்மம். அதை நம்ம எப்படியெல்லாம் கடைபிடிக்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க. ஏன்னா அண்ணா சொன்னார், நீங்கள் இதை வந்து ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு. ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், நம்ம எல்லாரும் ஆற்றுல பூஜை பண்ணி டெய்லி பூஜை பண்ணுறோம். பூஜையை பற்றி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இதை போய் நம்ம போய் புதுசாக ஒன்று சொல்கிறது அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஆனால் நம்ம எதையெல்லாம் தவறாக செஞ்சுட்டு இருக்கோம், நம்ம சிற்றறிவுக்கு நம்ம நாம் என்ன தெரிஞ்சுட்டு இருக்கோம், நம்ம எதெல்லாம் தவறாக செஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. ஒரு 10 குழந்தைகள் இருந்தாலும் நம்ம சௌரியமாக இருக்கணும். இப்போ 2 குழந்தைகள் இருந்தாலும் நம்ம ஏன் கஷ்டப்படுறோம் அப்படின்னோம்னா நம்மளுடைய வாழ்வியல் முறை நம்ம எல்லாமே விட்டுட்டோம். நம்ம இந்த இடத்துல நம்ம இன்னைக்கு கூடி இருக்கோம், நம்ம குலதெய்வம் இருக்குது அப்படின்னோம்னா ஒரு 5 தலைமுறை இருந்தோம்னா நம்ம எல்லாம் இந்த ஊரில் சேர்ந்தவரா இருக்கும். எந்த ஊரில் குலதெய்வம் இருக்குதோ அதனுடைய ஊரை சுற்றியோ ஒரு பக்கத்துலையோ நம்மளோட குலதெய்வங்கள் நமக்கு இருக்கும். நம்ம இந்த ஊரை சார்ந்தவர்கள் அப்படிங்கிறது அடையாளம் தான் குலதெய்வம். நான் கல்யாணம் பண்ணிக்கிற பழனியில மாமாவுடைய குலதெய்வம்னா பழனிமலை சுற்றி தான் குலதெய்வம். யாருக்கெல்லாம் குலதெய்வம் பக்கத்தில் இருப்பாங்க, திருநள்ளாறு எடுத்துட்டோம்னா அவள் வட்டிபுடைய தான் நிறைய பேர் குலதெய்வம். ஏன்னா அவளோட பரம்பரை அங்கதான். அப்படின்னா நம்மளுடைய குலதெய்வம் இங்கே இருக்கு அப்படின்னோம்னா நம்ம இந்த ஊரை சார்ந்தவர்கள், இந்த இடத்தை சார்ந்தவர்கள்ங்கிறது நம்ம முதல்ல தெரிஞ்சு நமக்கு தேவையில்லாமல் மைக்ரேட் ஆகி நம்ம அண்ணன் போயிட்டு இருக்கோம். இது நம்ம தேவாவாதம் நம்ம அருள் இல்லாதவர்கள் பொருள் இல்லாத உலகம் இல்லைங்கிற வரை நம்ம பொருளை தேடி அலைஞ்சுட்டு இருக்கோம். அந்த பொருள் கிடைச்சதுன்னா அருளை விட்டுருவோம். அருள் நம்ம கிடைக்கிறதுக்கு என்ன பண்றோமோ அதை விட்டுருவோம். அக்ரஹாரம் அப்படிங்கிறது முதல் எப்படின்னா சிவனும் பெருமாளும், பெருமாள் கோயிலும் சிவன் கோயில் ஒரு இடம் தான் அக்ரஹாரம். ஒரு பக்கம் நம்ம சிவன் கோயில் இருக்கோம், இன்னொரு பக்கம் பெருமாள் கோயில் இருக்கும். அந்த ரெண்டும் இருக்கிற இடம் தான் அக்ரஹாரம். ஹரணம் சுவாமியும் ஹரணம் செய்வது தான் அக்ரஹாரம் தான். இந்த ரெண்டும் இருக்கும். அப்போ இது ரெண்டும் என்ன அப்படின்னா ஆண்பால் பெண்பால். சுவாமி பரமேஸ்வரன் 5 எழுத்து அப்படிங்கிறது சுவாமி பரமேஸ்வரன் ஆண்பால். 8 எழுத்து நமோ நாராயணாய 8 எழுத்துங்கிறது இது மகாவிஷ்ணு, அது பெண்பால். அது ரெண்டும் கலந்தது தான் அதிகரிக்கும் மகாசாஸ்திரம். நமக்கு எல்லாம் குலதெய்வம் விவார். 2 பேரும் நம்ம சேர்ந்தது தான் ஐயனா ஹரிய சாஸ்திரம். இந்த சாஸ்திரம் நம்ம குலதெய்வமாக இருக்குது. இந்த குலதெய்வம் சன்னதியில் வழிபாடானது நம்ம சிந்தின்னு இருக்கோம். सर्वमेवाप्नोति अतो इयं वै पूर्णाहुतिः तस्यामेव प्रतिष्ठति। ॐ ह्रीं 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 हरिहरपुत्राय उत्कलावाय तृणार्णाय मदगजवाहनाय सर्वराजवशङ्कराय महादात्रे ॐ षट् नपुनाथाय राजाधिराजाय ब्रह्मज्ञराजिने नमो श्रवणाय ब्रह्मणे कामान् कामकामाय मह्यो महेश्वरो श्रवणो ददातु वेदाय श्रवणाय महाराजाय नमः सूर्यो भाद्रचन्द्रदायकं हेमाविद्यो भान्देवाय लक्ष्मीः तदेव भान्तमर्वाणि सर्वं तस्य भाषा सर्वमिदं विभाति। भगवान सये ओ भूः नमो भक्त नमस्ते दिव्यखे द्वारा श्री गणेश्वर प्रीत्य संघ
पूर्ववद् संकल्पित कर्मणि स्नपन हवन होमांगत्वेन च अभिषेक कर्तव्यं यागालयाद् मूलालय प्रवेश कालेन तिथि वार नक्षत्र योग लग्नकरणैः यद्दोषान् निवारता सिद्ध्यर्थं यत्किञ्चित् हिरण्यं गृहप्रीतिं यात्रादानं च अद्य करिष्ये மாமிட்டு அதை வாங்கிங்க மாமி இதை வச்சுருந்தீங்க இங்கே நேராக வச்சுருங்க 2 கையில் வச்சுங்க நாட்டில் 2 கையில் அதை வச்சுங்க நேராக வச்சுங்க தீர்த்தம் हिरण्यगर्भ गर्भस्थं हेमबीजं विभावसोः अनन्त पुण्यफलथं अदशान्तिं प्रयच्छ मे आदित्यानां नवानां ग्रहाणां आनुकूल्यार्थं तिथिवार नक्षत्र योग लग्नकरणैः यद्दोषान् निवारत सिद्ध्यर्थं किञ्चित् हिरण्यं नाना गोत्रेभ्यः शिवाचार्य वर्गेभ्यः तेभ्यः तुभ्यमहं सम्प्रदद् मम नाभ्यादिनन्दरिक्रम कृष्णोत्सवसमवपुर सत्यामो नन्दिरस्रमाद आदित्यवर्णस्तमस्तुमाने सर्वाणि नामानि विचित्रं माधवहस्तं दुण्डहस्तं कुडिलं कुडिलागृहेतं प्रपद्ये ओं श्रीं ह्रीं ह्रीं हरिहरपुत्राय पुत्रलाभाय ऋतृनारायणाय मदगजवाहनाय महारात्रे नमः आवाहनरूपजानुज्ञ आद्य आगमनधन्यम् भूहाधात्रे भूषत् गोत्रे अनिधनाय गुह्यादिवाय योहादिगदाय ज्योतिरूपाय परमेश्वरवराय अचेतन व्योमिन् व्याविन् अरोविन् प्रथम तेजः ज्योतिः अरूप अनघ्न अधूम अभस्म अनादे नाना दूदू ओं भूः ओं भुवः यमक्यं वामीश्वरो श्रवणो ददातु देहाय श्रवणाय महाराजाय नमः गुह्याय नमः ओं सप्तज्योय नमः ओं सामृतयाय नमः ओं श्रीं शिरसे नमः ओं श्रीं शिखायै नमः ओं श्रीं कवचाय नमः ओं श्रीं नेत्रेभ्यो नमः ओं सहस्राय नमः ओं पूर्णावृत्तलाम्बिकादमे हरिहरपुत्र महारात्रे नमः पुष्पेभ्यश्च ओं योगां पुष्पं वेदां पुष्पवान् भवति एवं वेद योगमायनं वेदावान् भवति अग्निर्वा अपामायनम् आयनवान् भवति योऽग्निराय
आयतनं वेद आयतनवान् भवति आपो वा अग्नेरायतनम् आयतनवान् भवति एवं वेद यो वामायतनं वेद आयतनवान् भवति वायुर्वा अपामायतनम् आयतनवान् भवति यो वायोरायतनं वेद आयतनवान् भवति आपो वै वायोरायतनम् आयतन वै चन्द्रमस आयतनम् आयतनवान् भवति एवं वेद यो वामायतनं वेद आयतनवान् भवति नक्षत्राणि वा अपामायतनम् आयतनवान् भवति यो नक्षत्राणामायतनं वेद आयतनवान् भवति आपो वै नक्षत्राणामायतनम् आयतनवान् भवति एवं वेद यो वामायतनं वेद आयतनवान् भवति पर्जन्यो वा अपामायतनम् आयतनवान् भवति यं पर्जन्यस्यायतनं वेद आयतनवान् भवति आपो वै पर्जन्यस्यायतनम् आयतनवान् भवति एवं वेद यो वामायतनं वेद आयतनवान् भवति संवत्सरो वा अपामायतनम् आयतनवान् भवति यः संवत्सरस्यायतनं वेद आयतनवान् भवति संवत्सरस्यायतनम् आयतनवान् भवति एवं वेद यो अक्षुनावं प्रतिष्ठितां वेद प्रत्येव तिष्ठति ॐ राजाधिराजाय प्रत्यक्षराहिणे नमो वयं वैराय कुर्महे तमेकामान् कामकामाय मह्यम् कामेश्वरो वै श्रवणो ददातु कुबेराय वै श्रवणाय महाराजाय नमः हरिवक्त पूर्णावताम्बिकाद्वेदन् हरिवक्त महादास्येनः वेदोक्त अन्धपुष्पाञ्जलिं समर्पयामि आवस्तुतिं वदारयाम् அன்பர்கள் அனைவரும் இந்த சிறப்புமிகு அபிஷேக ஆராதனைகளை கண்டு அருள் பெற்று கழித்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். இந்த சிறப்புமிகு யாகங்கள் நடைபெறவும் அபிஷேக ஆராதனைகள் வெற்றிகரமாக நடந்து முடிவு பெறவும் நமக்கு பேருதவியாக இருந்த முதலாவது நமது குலதெய்வத்திற்கு நன்றியை தெரிவிப்போம். அடுத்தபடியாக நமக்கு மானசீக குருவாக உள்ள காரைக்கால் திரு சுந்தரமூர்த்தி சிவாச்சாரியாருக்கு நன்றிகளை காணிக்கை ஆக்குகின்றோம். அடுத்தபடியாக உள்ளூர் ஆலத்தூர் கிராமவாசிகள் மற்றும் எனது ஆருயிர் உடன்பிறவா சகோதரராக இருக்கும் திரு கார்த்திகேசன் அவர்களுக்கும் ஆலய குருக்கள் திரு நாகராஜன் மற்றும் அவரது தம்பி சிவகுமார் ஆகியோருக்கும் ஆலத்தூரில் உள்ள சித்தர் கோயில் தாத்தா அவர்களுக்கும் ஆலயத்தில் கோலங்கள் மிக அருமையாக போடப்பட்டு வாயில் முதல் குலதெய்வம் கருவறை உள்ள வரை கோலங்கள் போட்டு அசத்தியுள்ள திரு வசந்தி அம்மா
அவர்களுக்கும் நாம் நன்றி கூற இத்தருணத்தில் கடமைப்பட்டுள்ளோம். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று என்ற வள்ளுவன் வாக்கிற்கு இணங்க நமக்கு பேருதவி புரிந்த அனைவருக்கும் இதன் வாயிலாக எனது நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பதிவுகளை பார்த்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். குடும்பத்தில் குதூகலம் தங்க, குலதெய்வத்தின் அருள் பொங்க, குடும்பத்துடன் குலதெய்வத்தினை கும்பிடுவோம் வாங்க.